ஒரு மரத்துல உட்காந்துட்டு ஒரு காக்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருந்துச்சான். மற்ற பறவைகள்லாம் எவ்வளவு அழகா இருக்கு, நம்மள இப்படி கடவுள் கருப்பா படைச்சிட்டாரு, யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது நம்மள அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்துச்சான். ஆப்போசிட்ல ஒரு வாத்து அழகா நீந்து வந்துட்டே இருந்துச்சான். அந்த வாத்துட்ட அந்த காக்கா கேட்டுச்சான், நீ எல்லாம் பாரு எப்படி அழகா இருக்கிற, சந்தோஷமா இருக்கிற, உன்னை வீட்ல எல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த வாத்து சொல்லிச்சான், பாக்குறவங்க எல்லாருக்குமே நான் அழகா தண்ணிக்குள்ள நீந்து போற மாதிரி தான் இருக்கும். ஆனா தண்ணிக்குள்ள நீந்துறதுக்கு என்னோட கால்களும் ரெக்கைகளும் எத்தனை தடவை தள்ள வேண்டியது இருக்குன்னு தெரியுமா, அதோட வலிகள் எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிச்சான். எப்படி என்னை வீட்டுல வளர்க்குறாங்கன்னு சொன்னேன்ல, பண்டிகை காலம் வந்துச்சுன்னா என்னைய வளர்த்தவனே கழுத்தறுத்து சாப்பிட்டுருவான். என்னோட வாழ்க்கைய என்னாலேயே வாழ முடியாது. ஆனா உன்னோட வாழ்க்கை அப்படி கிடையாது. நீ கருப்பா இருக்கிறேன்னு உன்னை யாரும் வளர்க்க மாட்டாங்க. உன்னைய மனிதர்கள் முன்னோர்களா நினைச்சு படையல் கூட உனக்கு தான் முதல்ல வைப்பாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. என்னோட வாழ்க்கையை விட உன்னோட வாழ்க்கை சிறந்தது.